வணக்கம். இந்திய நாடாளுமன்றம். நம்ம நாட்டை பத்தி பேசும்போது இந்த வார்த்தைய அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனா அது வெறும் ஒரு பெரிய கட்டடம் தானா? இல்லவே இல்ல. அது நம்ம ஜனநாயகத்தோட இதயம். சரி, அது எப்படி வேலை செய்யுது? அதுக்கு என்ன பவர் இருக்கு? வாங்க, இன்னைக்கு நாம இத பத்தி ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேசமான நம்ம இந்தியால உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கான பதில் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. அந்த அமைப்பு தான் இந்திய நாடாளுமன்றம். இதுதான் நம்ம நாட்டுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குற இடம். நீங்க கட்டுற வரி பணத்தை அரசாங்கம் எப்படி செலவு பண்ணுதுன்னு கட்டுப்படுத்துற இடம். எல்லாத்துக்கும் மேல உங்க சார்பா அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி மையம். சரி, நாடாளுமன்றம் சொல்றோமே, அதுனா என்ன? அது ஒரே ஒரு அமைப்பா? இல்லவே இல்ல. நம்ம அரசியல் அமைப்பின்படி அதுக்கு 3 தூண்கள் இருக்கு. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 79 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றம்ங்கிறது குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, அப்புறம் மக்களவை, இந்த 3ம் சேர்ந்ததுதான். ஆமாங்க, இந்த 3மே நாடாளுமன்றத்தோட ஒரு பகுதி தான். இப்போதான் நம்ம இந்த டாபிக்கோட முக்கியமான பகுதிக்கு வரோம். நாடாளுமன்றத்தோட 2 அவைகள், மக்களவை, மாநிலங்களவை. பேர் கிட்டத்தட்ட ஒன்னா இருந்தாலும் இதோட அதிகாரங்களும் வேலை செய்யற விதமும் சுத்தமா வேற. அந்த வித்தியாசங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல்ல மக்களவை. பேரை கேட்டாலே தெரியுது இல்லையா? மக்களோட அவை. இது இந்திய மக்களோட நேரடி குரல் ஒலிக்கிற இடம். மக்களவையில மொத்தம் 543 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 543 பேரும் யாரு? வேற யாரும் இல்ல, நாம தான். அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கிற இந்திய குடிமக்கள் நேரடியா ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும். ஒருத்தர் மக்களவை உறுப்பினரா நிக்கணும்னா அவருக்கு குறைஞ்சது 25 வயசாவது ஆகியிருக்கணும். அடுத்ததா மாநிலங்களவை. இதுவும் பேர்லே இருக்கு, மாநிலங்களோட அவை. இது ஒவ்வொரு மாநிலத்தோட மற்றும் யூனியன் பிரதேசத்தோட குரலா டெல்லியில ஒலிக்குது, அவங்க உரிமைகளுக்காக பேசுது. இங்க மொத்தம் 245 உறுப்பினர்கள். ஆனா இவங்கள நாம டைரக்டா செலக்ட் பண்றது இல்ல. 233 பேரை நம்ம மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏகள் தான் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. மீதி இருக்கிற 12 பேர் இருக்காங்களே, அவங்க எலெக்ஷன்லயே நிக்க மாட்டாங்க. கலை, அறிவியல், சமூக சேவைன்னு பெரிய பெரிய ஆட்களை பிரசிடென்ட்டே நேரடியா நியமிப்பாரு. இங்க உறுப்பினராக குறைந்தபட்ச வயசு 30, பதவிக்காலமும் 6 வருஷம். இந்த 1/3ங்கிற நம்பர் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல் தெரியுமா? இதுதான் மாநிலங்களவையோட மிகப்பெரிய தனித்துவம். மக்களவை மாதிரி இதை எப்பவுமே கலைக்க முடியாது. இது ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ். எப்படின்னா, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 3ல 1 பங்கு உறுப்பினர்கள் ரிட்டையர் ஆவாங்க. அவங்களுக்கு பதிலா புது உறுப்பினர்கள் வருவாங்க. இதனால ஒருவேளை மக்களவை கலைக்கப்பட்டா கூட நாட்டு நிர்வாகத்துல ஒரு தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, இந்த டேபிள்ல எல்லா வித்தியாசத்தையும் ஒன்னா பார்க்கலாம். நேரடி தேர்தல் மூலமா மக்களோட பிரதிநிதியா இருக்கிறது மக்களவை. மாநிலங்களோட உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு அனுபவமிக்க அவையா இருக்கிறது மாநிலங்களவை. ஆனா ஒன்னு கவனிச்சிங்களா? பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது பண மசோதாவுல பவர் முழுக்க முழுக்க மக்களவைக்குத்தான். இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். சட்டம் எல்லாம் எப்படிப்பா உருவாக்குறாங்க? நாடாளுமன்றத்தோட ஸ்பெஷல் பவர்ஸ் என்னென்ன? ஒரு ஐடியா எப்படி சட்டமா மாறுதுன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட், அது ஒரு பில்லா, அதாவது மசோதாவா 2 அவைகள்ல ஏதாச்சும் ஒண்ணுல அறிமுகப்படுத்துவாங்க. அப்புறம் அது 2 அவைகள்லயும் பாஸ் ஆகணும். கடைசியா குடியரசுத் தலைவர் அதுல கையெழுத்து போட்டதும் அது நம்ம நாட்டுக்கான அதிகாரப்பூர்வ சட்டமா மாறிடும். ஆனா எல்லா பில்லும் ஒண்ணு கிடையாது. குறிப்பா பண மசோதா, நம்ம டாக்ஸ் பணம், கவர்மெண்ட் செலவு பண்றது, இது சம்பந்தப்பட்ட பில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த மாதிரி மசோதாக்களை மக்களவையில மட்டும்தான் ஆரம்பிக்கவே முடியும். இந்த விஷயத்துல பவர் பேலன்ஸ் மக்களவை பக்கம்தான் ஜாஸ்தி. மாநிலங்களவைக்கு இங்க பவர் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 14 நாட்கள் ஒரு டெட்லைன் மாதிரி. மக்களவை ஒரு பண மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்புனா மாநிலங்களவைக்கு வெறும் 14 நாள் தான் டைம். அதுக்குள்ள அவங்க ஏதாவது திருத்தம் சொன்னா சொல்லலாம். ஆனா அத மக்களவை கேட்கணும்னு அவசியமே இல்ல. 14 நாள் முடிஞ்சா மாநிலங்களவை ஓகே சொல்லிட்டதா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துப்பாங்க. பாத்தீங்களா, பவர் தெளிவா மக்களவை கிட்டதான் இருக்கு. நாடாளுமன்றத்தோட இன்னொரு சூப்பர் முக்கியமான வேலை என்னன்னா, அரசாங்கத்தை நம்ம சார்பா கண்காணிக்கிறது. கவர்மெண்ட் சரியா வேலை செய்தான்னு செக் பண்றதுக்கு நாடாளுமன்றம் கையில சில பவர்ஃபுல்லான கருவிகள் இருக்கு. நாடாளுமன்றத்தோட கையில இருக்கிற ஒரு பிரம்மாஸ்திரம் தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். இத மக்களவையில கொண்டு வந்து அது மட்டும் பாஸ் ஆயிடுச்சுன்னா ஆளும் கட்சி உடனே ராஜினாமா பண்ணியாகணும். ஜனநாயகத்தோட உச்சபட்ச கட்டுப்பாடு இது.
இது மட்டும் இல்லாம கேள்வி நேரம், பட்ஜெட் விவாதம்னு ஒவ்வொரு நாளும் அரசாங்கத்தோட வேலைய நாடாளுமன்றம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 0 ஹவர்னு ஒன்னு இருக்கு. இது நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயோ பார்லிமெண்ட் ரூல்ஸ்லயோ எங்கேயுமே இல்ல. ஆனா இது நம்ம இந்தியன் பார்லிமெண்டோட ஒரு ஸ்பெஷல் இன்னோவேஷன். கேள்வி நேரம் முடிஞ்சதும் எம்பிக்கள் எந்த முன் அறிவிப்பும் இல்லாம முக்கியமான பிரச்சனைகளை எழுப்பலாம். சரி, இவ்ளோ நேரம் இதெல்லாம் பார்த்தோமே, இதெல்லாம் ஒரு சாதாரண குடிமகனா நமக்கு எதுக்கு? நாடாளுமன்றத்தோட உண்மையான நோக்கம்தான் என்ன? இந்த நம்பரை பாருங்க. அப்பப்பா, கிட்டத்தட்ட 97 கோடி வாக்காளர்கள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தோட இதயம் இங்கதான் துடிக்குது. உங்க ஓட்டு, என் ஓட்டு, நம்ம எல்லாரோட நம்பிக்கையும் எதிர்பார்ப்போம் இந்த அமைப்புல தான் பிரதிபலிக்குது. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நாடாளுமன்றத்துக்கு 2 முக்கியமான வேலை இருக்கு. ஒன்னு, அது நம்மளோட அதாவது மக்களோட குரலா ஒலிக்குது. 2வது, அது அரசாங்கத்தோட அதிகாரத்தை கண்ட்ரோல் பண்ணி அவங்க எல்லை மீறாம பாத்துக்குது. கடைசியா நான் உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். தியரி படி பார்த்தா நாடாளுமன்றம் மக்களோட குரல், அதிகாரத்தோட காவலன். ஆனா நிஜத்துல இந்த அமைப்பு அதோட நோக்கத்தை முழுமையா நிறைவேத்துறதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான தேர்வு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சுக்க என் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.